Hello everyone, welcome to fourth day of Winter Challenge program. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா chest, shoulder, trapezius, back muscle and calf muscle வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் செட் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம ஒர்க் அவுட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு ப்ளஸ் வந்து 15 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த தடவை பார்பல் ரோயிங் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கிரிப்பில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்றது பார்ப்பீங்க. செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டம்பிள் லேட்டரல் ரைஸ் சூப்பர் செட் வந்து டிக்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ டம்பிள் லேட்டரல் வந்து 15 கவுண்ட்ஸ் முடிச்ச உடனே டிக்ளைன் ஃப்ளைஸ் வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தாங்க அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். இது மாதிரி வந்து ஒரு 3 செட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டம்பிள் அப்ரைட்டரும் சூப்பர் செட்டை வந்து டிப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டம்பிள் அப்ரைட்டர் 15 கவுண்ட்ஸ் முடித்த உடனே டம்பிளை ட்ராப் பண்ணிவிட்டு உடனே வந்து சூப்பர் செட் வந்து டிப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் தாங்க அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஃபோர்த் வேரியேஷனை பார்த்தீங்கன்னா டம்பிளில் வந்து அர்னால்ட் ப்ரெஸ், அதை முடித்த உடனே வந்து ரிவர்ஸ் கிரிப் லேட் புல் டவுன் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வந்து சூப்பர் செட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணுங்க. ஸோ டம்பிள் அர்னால்ட் ப்ரெஸ் முடித்த உடனே பிரேக்கே எடுக்காமல் சூப்பர் செட் வந்து ரிவர்ஸ் கிரிப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். ஃபிஃப்த் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரபிசிசம்காக டம்பிள் ஸ்ட்ரக்ஸும் சூப்பர் செட்டாக வந்து பிஹைண்ட் பேக் ஸ்மித் மிஷின் வந்து ஸ்ட்ரக்ஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே வந்து 15 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த செட் வந்து மூவ் ஆன் பண்ணணுங்க. இது மாதிரி ஒரு 3 செட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். லாஸ்ட் ஒர்க் வந்து சீட்டட் காஃப் ப்ரெஸ். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நல்லா டீப் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ண. அன்டில் தென் see you.